அதிகரிக்க, ஆன்மீகத்தில் வேரூன்றி நிற்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி செபிப்போமா? எல்லோரும் நம்முடைய 2 கரங்களையும் நம்முடைய இதயத்தின் மேல் வைத்து 2 கரங்களையும், என் இஸ்ரவேலின் தேவனே, என் தேவனே, என் வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை நினைப்பவரே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் முழுவதும் இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, வல்லமையின் தேவனே, திருக்கரம் என்னை தாங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதற்கு யார் முன்னிலையிலும் நாங்கள் அவமானப்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வல்லமை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாய்மடியில் தவழுகின்ற ஒரு குழந்தையை போல நாங்கள் உங்களுடைய வல்லமையான அந்த ஆலயத்தில், நற்கருணையானுடைய பிரசன்னத்தில் நாங்கள் தானியேலை போல ஜெபிக்க, அண்ணாவை போல அழுது நான் காத்து கொண்டிருக்க, மதலேன் மரியாவை போல அழுது ஜெபிக்க, அன்னை மரியாளை போல ஆண்டவரோடு தாழ்த்தி கொள்ள வல்லமை தந்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் இறங்கி வருகிறார். வல்லமையான தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலிருந்து தூய ஆவியானவரை ஒழிந்து, இன்னும் ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமகம் எவ்வளவு இன்பமாய் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறீரோ, அதுபோல ஆத்ம தேவனே, உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்ற ஜெபிக்கிற உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமாய் உம்மை போற்ற வல்லமையை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிப்போமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை விரித்து, கரங்களை ஆண்டவர் பக்கமாக உயர்த்தி செபிப்போமா? இஸ்ரவேலின் ராஜாவே, அப்பா இயேசுவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரை பார்த்து எல்லாம் ஆண்டவர் இயேசுவே, நன்றி நன்றி நாதா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக ஆண்டவர் பாருங்க, நன்றி நன்றி நாதா. அப்பா, அளவில்லா அன்பிற்காக ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா இயேசுவே. ஆண்டவரை பார்த்து இயேசுவே, இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா. ஆண்டவரை பார்த்து அளவில்லா அன்பிற்காக எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் ஆண்டவர், நன்றி நன்றி நாதா. பார்த்து நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக என்னை நான் செலுத்திடுவேன். ஆண்டவருக்காக 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, ஆண்டவர் பார்த்து
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. ஆண்டவரை பார்த்து அளவில்லா அன்பிற்காக எல்லா நன்மைகளும் நினைத்து பாருங்க. நன்றி நன்றி நாதா. நல்ல ஒரு மாலை பொழுதை கொடுத்திருக்கிறார். அளவில்லா அன்பிற்காக நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். நன்றி நன்றி நாதா. இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக ஆண்டவரை பார்த்து நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நான் எல்லோரும் வாய் திறந்து சொல்லுவோமா? நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோம். அளவில்லா அன்பிற்காக எல்லோரும் வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா. நன்றி ஆண்டவரே. அளவில்லா அன்பிற்காக எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர். நன்றி நன்றி நாதா. ஆண்டவர் தவ காலத்தை கொடுத்திருக்கிறார். அளவில்லா அன்பிற்காக நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி நாதா. ஆண்டவர் நம் அருகாமையில் அமர்ந்திருக்கிறார். அளவில்லா அன்பிற்காக கோட்டையாக கேடயமாக இருக்கிறார். நன்றி நன்றி நாதா. ஆண்டவரை பார்த்து இரு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? அளவில்லா அன்பிற்காக எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா. நற்கருணை ஆண்டவரே. அளவில்லா அன்பிற்காக நன்றி தேவனே. நன்றி நன்றி நாதா. சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அளவில்லா அன்பிற்காக நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நாதா. இயேசுவே அளவில்லா அன்பிற்காக நன்றி தேவனே. அப்பா நன்றி நன்றி நாதா. இயேசு ஆண்டவரே. அப்பா அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் நம்மை எதிர்க்கிறவர் யாராக இருந்தாலும், தள்ளினவர் மத்தியிலும் நம்மை தள்ளினவர் யாராக இருந்தாலும், பந்தி ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். திருவிருந்தை கொடுக்கிறார். அன்பாக கணம் பண்ணினே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கா தெரியுமா? நம்ம கேட்கிறோம், அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கிறோம். எவ்வளவு நன்றி பாருங்க. அவ எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறா பாருங்க. நன்றி சொல்லி இருக்கிறோமா? பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நல்லது. அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன் நம் தேவன். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி சொல்லிப்பார், மகிழ்ச்சியோடு இருப்பாய். ஆண்டவர் நம்மை சொல்கிறார். உன் அருள் தாரும் ஐயா. வழி நடத்துகிற இயேசு ராஜனே, என் கண்ணீரை துடைக்கிற காலம் எல்லாம் காக்கிற என் தேவனா எல்ஷடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவாயிரே, என்னை பார்த்துக் கொள்பவரே, என் அரணாக எபினேசரே, எனக்கு உதவுபவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். வலது கரங்களை உயர்த்தி, வலது கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் வேணுமோ அவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே நல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஜோரா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நல்ல கை தட்டுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஜோரா நல்ல கையை தட்டு. வலிச்சாலும் கை தட்டுங்க. நல்ல கை தட்டு. நல்ல எலும்பு வலிக்கணும், நல்ல கை வலிக்கணும். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதற்காக விவிலியம் வைத்திருக்கிறீர்களா? விவிலியம் விவிலியம் வைத்திருக்கிறீர்களா? என்னம்மா சிரிக்கிறீங்க? வந்த ஒண்ணுமே எல்லாம் பல்ல காட்டுறீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரியமான சகோதர சகோதரிகளே, 8 மணியோ அல்லது முன்பாகவோ அதுவரை உங்களிடம் ஒரே ஒரு தலைப்பிலே சிந்திக்க போகிறேன். உங்களோடு நான் பேசுறது புரியல அப்படின்னா கை தூக்கிடுங்க. ஏன்னா நான் நார்மலாகவே கத்துவேன், திடீர்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன், திடீர்னு அப்படியே ஒரு மேலே போயிடுவேன். அதனால் வாய்ஸ் புரியல, வார்த்தைகள் புரியல அப்படின்னா உயர்த்துங்கள் கையை. ஓகேங்களா? உங்களுக்கு புரிய வேண்டும். என்ன வேண்டும்? உங்களுக்கு
புரிய வேண்டும். புரிந்தால்தான் தியானிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இடையில நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லுவேன். யாருன்னா சொல்லணும்னா பக்கத்தில் வந்து நீ சொல்ற வரை நிற்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கையை தூக்கல அப்படின்னா பக்கத்தில் வந்து நீ கையை தூக்குற வரை நிற்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆளு கம்மியாக தான் இருக்கிறீங்க, யாராவது கையை தூக்கல எனக்கு தெரிஞ்சிடும், அதனால பக்கத்தில் வந்து நிற்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. யாரையோ கையை தூக்கி அப்படியே பேசுவோம். என்னது? யாரையாரோ கையை தூக்கி நீ அப்படிடி நீ இப்படிடா அப்படி கையை தூக்குவோம் பாரு, அதுக்கு மட்டும் நல்ல கையை தூக்குவோம். ஆண்டவருக்காக கையை தூக்க மாட்டோம், வெக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாரு பக்கத்தில் வர பாருங்க, பாதி பேர் கையை தூக்கல. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 15வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை யாரா சொல்ல முடியுமா? படிக்க முடியுமா? எசாயா 15:15 பாருங்க, நல்ல ஞாபகத்தில் வச்சிடலாம். பிரியமானவர்களே, தவக்காலத்தில் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. தவக்காலத்தில் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறார் ஃபாதர். அதை உங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு நேரத்திலும் நீ இல்லத்திலே நுழைகிற போதும், அல்லது கஷ்டமா இருக்கிற போதும், அல்லது வேதனையில் இருக்கிற போதும், குழப்பத்தில் இருக்கிற போதும், வாழ்க்கை போதும் அப்படி என்ற விரக்தியில் இருக்கிற போதும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லியாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாசிங்க எசாயா 15:15மா? நீ வாசியா நான் வாசிக்குவா? 15 15வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை 15:15 வாசிங்க. இல்ல 15 இல்ல அப்பனா எரேமியா அத சொல்றேன். 15 இல்ல எரேமியா. வெரி குட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூரும், என்னை நினைவு கூரும், எனக்கு உதவி அருளும். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை துன்புறுத்துவோரை மறுபடியும் வாசிங்க. எனக்கு உதவி அருளும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூரும், எனக்கு உதவி அருளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர்ஸ் கையை தூக்க மாட்டீங்க பாத்துங்க, அது பாரு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. சிஸ்டர்ஸ் உட்காந்துங்களா, எங்க அக்காங்க, நான் அக்கான்னு தான் கூப்பிடுறேன், அதனால தான் உரிமையா சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா இறைவாக்கினர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், அப்புறம் நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறுகிறீர், நினைவு கூறும், எனக்கு உதவி செய்யும்ன்றார். ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீர் என்னை அறிவீர், அதனால என்னோடு என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? மாஸ்க் போட்டுக்கிட்டா யார் யார் சொல்றாங்க சொல்லலன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, மாஸ்க் போட்டுட்டா யார் யார் சொல்லலன்ட்டு எனக்கு தெரியும், அதனால மாஸ்க் போட்டு நான் அமைதியாக உட்காந்து இருக்காத. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும். இந்த வார்த்தையை தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இப்போ ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட பாட்டு எடுத்து வச்சுக்கங்க. அந்த பாட்டு அப்பா கிட்ட சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே தெரியலப்பா, அந்த பாட்டு எடுத்து வச்சுங்க. நான் 2 வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நம்ம கையை தட்டி உற்சாகமாக நற்கரணி ஆண்டவரை துதிக்க போகிறோம். அந்த பாடல் முடிந்த பிறகு குணமளிக்கிற ஒரு வழிபாடு, கொஞ்ச நேரத்தில் குணமளிக்கிற வழிபாடு சொல்லுவோம். அந்த நேரத்தில் என்னென்ன கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், முடியல, எனக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களோ
அந்த குணமளிக்கிற வழிபாட்டிலே நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இறை வார்த்தைக்கு நுழைந்து செல்ல போகிறோம். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. என்ன சொல்ல முடியுமா? மார்க்கு நான் வந்தா விவிலியம் எடுத்து வர வேண்டும், அப்படிதானே? விவிலியம் எடுத்து வர மாட்டோமே. செல்போன் யாராவது தந்துக்கிறீங்க? செல்போன்ல தேடுங்க. இப்போ செல்போன் தான் வச்சுக்கிறேன் இறை வார்த்தை. நான் சொல்லுங்கம்மா. மார்க் 1:15 நானே வாசிரவா? காலம் நிறைவேறிவிட்டது, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். இப்படி இறங்கிடுவா. இறங்கினா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிவிட்டது, நெருங்கி வந்துச்சு. விண்ணரசு பக்கத்தில் இருக்கிறது. மனம் மாறணும். நீ ஜெபமாலை போட்டுக்கின்னு கறி சாப்பிடாம அப்புறம் நோன்பு இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் நல்லா இருந்தாலும் மனம் மாறவில்லை என்றால், மனதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், போன வருடம் போலவும் இந்த வருடம் தவக்காலம் கடந்து போகிறது என்றால் வேஸ்ட். நீ நோன்பு இருக்கிறதும் வேஸ்ட், நீ பாத யாத்திரை போனாலும் வேஸ்ட், நீ பூசைக்கு வந்தாலும் வேஸ்ட், வேஸ்ட் 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 வேஸ்ட். பிரைஸ் தி லார்ட். இதான் இன்னைக்கு தலைப்பே. நீங்க நான் உங்களோடு பயணிக்க போகிற தலைப்பு என்னன்னா, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நீங்களும் நானும் மனமாறவில்லை என்றால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்க முடியாது. நீ எத்தனை திருப்பலியிலே எத்தனை ஆண்டவரிடம் பக்தியாக இருப்பதை போல நடித்து கொண்டிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று, நீதிமொழி புத்தகம் 28வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. விவிலியம் எடுத்துட்டு வரல அப்படின்னா நம்முடைய கால்கள் அழகானது இல்லை. மடிவாங்க சொல்கிறேன், விவிலியம் நாம் எடுத்து வருவதற்கு தயங்குகிறோம் என்றால் நம்முடைய கால்கள் அழகானது இல்லை. இப்போ மட்டுமா அழகாவா இருக்குது ஃபாதர், எங்கள் கால் அழகாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களாம் செரு போட்டு இருப்பீங்க, ஆனால் உங்கள் கால்கள் அழகான. பிரியமானவர்களே, இறை வார்த்தை சுமப்பதற்கு நீங்களும் நானும் தயங்குகிறோம் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை வார்த்தையை சுமங்கள். படிக்கவில்லை என்றால் கூட இறை வார்த்தையை சுமந்து செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நான் சொன்னேன் நீதிமொழி புத்தகத்தில் 28:13 யாரும் வாசிக்க முடியுமா? 28:13 நீதிமொழி புத்தகத்தில் வர மைக்கலடி பரம்பரை வந்து பாருங்க. நீதிமொழி புத்தகத்தில் 28:13 தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மனம் மாறுவது என்றால் என்ன? மீட்டு கவிச்சியை ஒதுக்குவது அல்ல, சாப்பாடை ஒருவேளை ஒதுக்குவது அல்ல. இதை ஒதுக்குறோம் அதை ஒதுக்குறோம் அது கிடையாது. குற்றப்பழிகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், இதை எந்த மனிதன் ஒதுக்குகிறானோ, எந்த மனிதர்கள் ஒதுக்குகிறார்களோ, யார் அதை செய்யாமல் இருக்கிறார்களோ, செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்கள்தான் ஆண்டவரின் இரக்கத்தை பெறுவார்கள். 28:13 வாசிக்கிறோம். நீ கறி சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிட்டா கேட்டா போ. நீ இங்கிருந்து அச்சரப்பாக்கமோ, இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கோ, இங்கிருந்து பக்கத்து வீட்டுக்கு பாத யாத்திரைக்கு போனா போ, போகட்டியா போ. நீ சாப்பிட்டா இரு, சாப்பிடாமலா இரு, எது வேணா பண்ணு. ஆனால் அதை செய்து கொண்டே பாவத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்றால் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு இறை வார்த்தை, யோவேல் இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. யோவேல் இறைவாக்கினர்
2வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. நான் வாசிக்க முடியுமா? நான் வாசிக்கவா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இதான் அர்த்தம். 3 இறை வார்த்தை சொன்னேன். 3 இறை வார்த்தை யாருன்னா சொல்ல முடியுமா? 3 இறை வார்த்தை யாருன்னா சொல்ல முடியுமா? மார்க் 1:15 என்ன சொல்லுது? மனமாறுன்னு சொல்லுது. ஓகே. 2வது நீதிமொழி 28:13 என்ன சொல்லுது? குற்றப்பழிகள் நமக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு விடு, ஆண்டவர் இரக்கம் பெறுவாய். 3வது எசேக்கியேலா யோவேல் 2:13 என்ன சொல்லுது? உங்களுடைய உடைகளை கிழித்து கொண்டு வர வேண்டாம். பாதி பேர் பார்க்கணுமே அந்த தவ காலத்துல யாரு பெத்த புள்ளியோ அப்படின்ற சோகமா இருப்பாங்க. ஏமா அப்படி சோகமா இருக்கிற? நான் தவ காலத்தில் இருக்கிறேன். அப்படியே 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 நடப்போம். அப்படியே அப்பெல்லாம் பாஸ்டா இருப்பாங்க, அப்படியே பொறுமையா நடக்கும். கைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டா. மடிமாக எல்லோருமா ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இயேசுவே எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து நேசரின் ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் இந்த தவ காலத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மீது பல வேண்டும். நற்கருணை ஆண்டவரே இனியும் காக்கிறவராக உலகில் இருக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். வல்லமையான இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிங்கள். ஆமென். நல்ல கை தட்டுவோம். ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே ஆமென் நெருங்காதே சாத்தான். ஹalleluya. நேசரின் ரத்தம் என் மேலே ஆமென் நெருங்காதே சாத்தான். சலமா ஆமென். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நல்ல கையை தட்டுவோம். ஆமென். நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டா. மடிமாக எல்லோருமாய் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகா. இயேசுவே எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நல்ல கை தட்டுவோம். இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 இயேசுவே. ஆமென். அப்பா என்னை இறக்கி வாரும். ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மடிமாக கோட்டைக்குள்ளே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. எல்லோரையும் ஆசீர்வதிக்கலும். கர்த்தரின் பாடுகளாக நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியின் அதிகமாய் செயல்படுவோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அழைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாய் இருக்கிறார். ஆவி ஆத்தும சரீரம் எல்லாம் குற்றமின்றி காக்கின்றார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, தொடங்கினவர் முடித்து விடுவார். சொன்னதை செய்து விடுகிறார். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம். துணையாளர் செல்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் சிலுவையே, இயேசுவின் நற்கருணையே, அபிஷேகத்தை அணைப்பவரே, ஆறுதலின் தேவனாக இருப்பவரே, பாவத்திலிருந்து எங்களை விடுவிப்பவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும்
தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் நற்கருணை ஆண்டவர் அருகாமையில் நின்று பார்க்கணுமோ வாங்க, பக்கத்தில் வாங்க. குணமளிக்கிற ஒரு வழிபாடு, இது விசேஷமானது. இந்த கேமராவுக்கு முன்னாடியில் வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா ஓரமாக நிலை பக்கத்தில் வாங்க. ஒரு 3-4 நிமிடங்கள் யாரை பக்கத்தில் வந்து ஆண்டவரை பார்க்கணும், தூரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு உங்கள் இடத்துக்கு நீங்கள் அமருங்கள். குணமளிக்கிற வழிபாடு. பிரியமானவர்களே, இதில் ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஏனென்றால் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்க போகிற ஒரு வழிபாடு. ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்க போகிறோம். இந்த வெள்ளை நிறத்தில் வட்ட வடிவில் உண்மையாய், விசுவாசமாய், நம்பிக்கையாய், ஆரவாரமாய், பிரசன்னமாய், நம்பிக்கை தரக்கூடிய ஆவியானவரை தரக்கூடிய வல்லமையான இயேசு கிறிஸ்து இங்கே இறங்கி வரப்போகிறார். பக்கத்தில் வரவங்க வாங்க, இல்லை அங்கிருந்து நின்று கொண்டோ நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். வல்லமையான இயேசு கிறிஸ்து இம்மட்டும் உதவின எபினேசர் என்று பாடியிருக்கிறோம். இனியும் நம்மை காக்கிறவராக, தேவனே ஒளியும் மீட்பருமாய் இருப்பவரே, யாருக்கு நான் அஞ்ச போகிறேன்? அவரே என் வாழ்வின் பெலனாய் இருக்கிறார். யாருக்கு பயப்பட போகிறேன்? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசராக இருக்கிறார். ஆயனை போல நடத்துகிறவராக, அபிஷேகம் செய்கிறவராக, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது நம் ஆண்டருடைய விசுவாசம், ஆண்டருடைய கிருபை, ஆண்டருடைய அருள் அனாதை சினாகத்திலே இழுத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் இதோ அர்ச்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் நம்முடைய 2 கரங்களையும் தலை மீது வைப்போமா? கூச்சப்படாதீங்க. பக்கத்தில் யார் நிற்பாங்க, யார் பார்க்குறாங்க, நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ உத்தியோகத்தில் இருக்கிறேன்னு தெரியுமா, அதெல்லாம் இங்கெல்லாம் செல்லாது. ஆண்டவர் முன்னாடி எல்லோருமே, ஆண்டவர் முன்னாடி எல்லோருமே, ஆண்டவர் முன்னாடி எல்லாருமே சரிசமம். ஆகவே எல்லோரும் யாருக்கெல்லாம் சுகம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் வல்லமை கிடைக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க எல்லோரும் தலைமீது வச்சுக்கிங்க. உச்சந்தாளிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா நோய் நொடிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமாக்க போகிறார். பேய், பிசாசு, வெள்ளி, சூனியம், திருமண வரம் இல்லாதவர்களுக்கு, திருமண வரம் இல்லாத, குழந்தை வரம் இல்லாதவர்கள், பிரச்சனை, கடன் தொல்லை என்று ஏராளமான பிரச்சனைகளோடு இருப்பவர்களே எல்லோரும் நம்முடைய 2 கரங்களையும் தலை மீது வையுங்க. சொல்லி வாய் திறந்து இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசு வாய் திறந்து சொல்லு. கவலைப்படாத, கூச்சப்படாத, ஆண்டவர் முன்னாடி கூச்சப்படாதீங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. எப்போ வருவீரோ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ வர போங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வாழ்வில் எப்போ வர போறீங்க? வல்லமை தருகிற இயேசு கிறிஸ்து எப்போ வர போங்க? வல்லமையான இயேசு கிறிஸ்து என் உடலில இறங்குங்க. எப்போ வருவீங்க ஆண்டவரே? எப்போ என் வாழ்க்கையில இருக்க போறீங்க? எப்போ வர போறீங்க? வாங்க, இன்றைய நாளிலே விடாமல் போக மாட்டோம், உங்களை தொடர போகிறோம். இயேசுவே வாங்க என்று கேளுங்க. கேளுங்க, ஆண்டவர் கிட்ட கேளுங்க. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ? சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க. இயேசுவே சொல்லிட்டே இருங்க. விடாதீங்க, ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவர் சிக்கனை பிடித்தீங்க. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். ஆண்டவரை பார்த்து, எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா இயேசுவே, ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுசாமத்திலே, காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுசாமத்திலே, என் ராஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, என் ராஜாவே, கண்ணீரோடு செவிங்க. பள்ளத்தாக்கில் லீலியே, என்ன வாழ வைக்க வந்து விடு தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து விடு தென்றலே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசையா, முடியல ஆண்டவரே, ஏசையா வாங்க ஆண்டவரே.
எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. ஆண்டவர் பாருங்க, கேளுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும், என் பிரச்சனை நீங்கணும், என் கடன் தொல்லை நீங்களும். எப்ப வர போறீங்க ஏசையா? ஆண்டவரை கேளு, விடாத. ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. நீங்க எப்பத்தான் வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். பாருங்க, உடலில் இருக்கிற எல்லா குறைபாடும் நீக்க போறார். அப்படியே ஜெபித்து கொண்டே இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்போமே. இயேசுவே, என் பையனை ஆசீர்வதிங்க, என் பொண்ணை ஆசீர்வதிங்க, என் அப்பாவை ஆசீர்வதிங்க, என் அம்மாவை ஆசீர்வதிங்க. வல்லமையான தேவனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கேட்கிற ஜெபங்கள்லாம் கேட்கணும். இயேசுவே, முடியலப்பா, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? முடியல ஆண்டவரே, உனக்கு தெரியுமே. வாசிக்கிறோமே எரேமியா புத்தகத்துல 15:15, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் வந்தா போதும். எப்ப வருவீங்க? எப்ப வர போறீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கிற, நீ வந்தா போதும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் குடும்பத்துல நீங்க வந்தா போதும் இயேசுவே என்று நான் சொல்லுகிற போது நீ வந்தா போதும் ஆண்டவரே. காலையிலே, மதியானத்திலே வாங்க, எல்லா நேரத்திலும் வாங்க, இரவிலே, நடு சாமத்திலே, எல்லா நேரத்திலும் ஆண்டவரை அழைக்கணும். என் ராஜாவே, பள்ளத்தாக்கில் லிலியே, இயேசுவே என் ராஜாவே, பள்ளத்தாக்கில் லிலியே, என்ன வாழ வைக்க வந்து விடு தென்றலே. அப்பா, என்ன வாழ வைக்க வந்து விடு தென்றலே. இயேசுவே, நற்கருணை தேவனே, ஏசையா வாங்க, ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீங்க எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. நீங்க எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ ஜோரா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. நல்லா கை தட்டுங்க. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, பாவங்களை மன்னிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. எரேமியா 15:15 என்ன சொல்கிறது? ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறுகிறீர், அப்புறம் எனக்கு உதவி செய்தலும். பிரைஸ் தி லார்ட். இந்த 4 வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். மனசில் ஒரு பாரம் இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, நீர் என்னை அறிந்திருக்கிறீரே, என்னை நினைவு கூர்ந்தருளும், நீ என் கூட இந்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கேளுங்கள். ஆண்டவர் நம்பிக்கையோடு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள இறைவா எங்களுக்கு வரம் தாராம் என்று சொல்லி அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயிர் கீதம் பாடி இறைவனை மகிமைப்படுத்தும். இறைவன் துணை வேண்டி தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். முழந்தால் படியிடுவோம், மாண்புயிர் கீதம் பாடுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமாக அனைவரும் வலது கரங்களை உயர்த்தி இறைவன் தருகிற இந்த இறுதி ஆசிரை நாம் முழுமையாய் பெறுவோம். இப்பொழுது உடனடியாக திருப்பலியை நாம் துவங்க இருக்கிறோம். அது அனைவரும் தயாராகும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக வழியில சிறப்பாக நன்றி திருப்பலியாக திருமதி லூர்து மேரி அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சிறப்பாய் ஜெபிப்போம். மேலுமாக புஷ்பா தமிழ் குழந்தை வரம் வேண்டி இந்த உன்னதமான திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு குழந்தையை தரும்படியாக வேண்டுவோம். மேலுமாக இறந்த ஆன்மாவான அந்தோணியம்மாள் அவருடைய ஆண்மிலை பாற்றுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலுமாய் நம்முடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள், இறை மக்கள், நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிற அருட்சகோதரிகள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் இறைவன் இன்றைய நாளிலே முழுமையாய் தீர்த்து தரும்படியாக, பூர்த்தி செய்து தரும்படியாக, வரங்களையும் கொடைகளையும் தரும்படியாக வேண்டி இந்த பலியில ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மாட்சிக்கு உரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 9-14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டைய நாளிலிருந்து பாழடைந்து கிடைப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ
வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 32 முடிய. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 32 முடிய. அக்காலத்தில் சுங்குசுவாடையில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, கார்ட்லெஸ் மைக் தான் வாங்கினேன். நான் கார்ட்லெஸ் மைக் எடுத்துன்னு முன்னே வந்தேன் அப்படின்னா டைம் போயிடும். நீங்கள் போய்ட்டு மறுபடியும் 9:30 வேறு வரணுமா? இல்லை, அதனால் நேரம் இல்லாததை கருதி நான் இங்கிருந்தே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர போகிறேன். பிரியமானவர்களே, எங்கே போனாலும் இந்த பாட்டு பாடுறது உண்டு. எங்கே போனாலும் நான் பாடுவேன். இங்கே இன்னும் பாடவே இல்லை. அதனால் இந்த பாட்டை நான் பாடலான்னு ஒரு ஆசை. நான் மோனிக்கு தெரியும் நான் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு. ஆண்டவருடைய அன்பை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக இன்னும் நம்முடைய இதே பிரசங்கத்தை தான் ஆலந்தூரில் வச்சேன். பிரசங்கம் இல்லை, இந்த தொடக்கமே அப்படி தான். பிரசங்கம் வேற வைக்க போகிறேன். இந்த தொடக்கம் தான் சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். எல்லா மதத்தில் இருக்கிறவரும் அறிந்திருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்களை தவிர எல்லாரையும் சொல்ல முடியாது. மடிமாக சொல்கிறேன், வார்த்தை மறுபடியும் எங்களுக்கும் சேர்ந்து, அருட்சந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து சொல்கிறேன். எல்லாரையும் சொல்ல நான் பொதுவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பை மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்கள், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்களை தவிர. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேரம் நாம தான் வந்து பழையனா ஆண்டு இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலிருந்து வந்த ஒரு சபை, கத்தோலிக்க திரு அவை.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அதிகமாக உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா ஃபாதர் என்னை வந்து என்ன மாதிரி சொல்லுகிறாரு என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாரையும் சொல்லவில்லை, பொதுவாக கத்தோலிக்க திரு அவை அறிந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்கள் அதிகமாக அறிந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாட்டு சொல்லும். கோச்சிக்காதீங்க, சினிமா பாட்டு பாடுறேன்ட்டுனா கோச்சிப்பீங்க. நல்ல பாட்டு தான், அதனால தான் பாடுறேன். நல்ல வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால தான் பாடுறேன். எப்படி பாருங்கள், அந்த பாடல் பாருங்கள், நம்முடைய தியாலஜி, நம்முடைய இறையல் தான் சொல்லுது. ஜெய்பி படம் பார்த்துருக்கீங்களா? என்ன பாட்டு பாட போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க நேரம். என்ன பாட்டு? சீக்கிரமாக முடிச்சிடு. ஏம்மா பொல்லாதவா, அது ஏதோ சொல்லுது அம்மா, புரியல எனக்கு. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். அப்புறம் பாட்டு தெரியுமா? எனக்கு மறந்து போச்சு பாட்டு. இந்த ஒரு நாள் தான் வருது, அதுக்கப்புறம் வரமாட்டுது. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். அப்புறம் மறந்துச்சு, சொல்லி எடுத்து கொடுங்களேன். என்னம்மா எடுத்து கொடுங்கம்மா, மறந்துச்சுமா. யாருன்னா தெரியுமா? எனக்கு தெரியல, மறந்துச்சு, அது உண்மையாகவே மறந்துச்சு, அதனால தான் கேட்குறேன். அப்புறம் அடுத்த வரி நான் வந்து அடுத்த வரி வந்துச்சா சொல்லி பாடிடலாம் ஈஸியாக. ஏம்மா என்னம்மா அப்படியே நடிக்கிறீங்க, அப்படி தெரியாத போல. ஐயோ சரி, அந்த வரி மறந்துச்சு. நானே உண்மையிலே மறந்துட்டேன், அதை தான் கேட்குறேன். நிறைய இடத்துல பாடுறேன், நீக்கி நான் பார்த்து உங்களுக்கு பாடும் போது மறந்துச்சு. அப்புறம் இது ஓகே. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், வரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. அடுத்த வரிகள் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பக்கம்தான் நிழல் நிக்குதே, உன்னை நம்பினேன் முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீரு. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். நிக்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு. யாருடைய தியாலஜி இது? யாருடைய வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். கடைசியில் அன்பால நீ ஒன்று சேர வேண்டும். யார் சொல்றது? அன்பால நம்ம எல்லாம் ஒன்று சேரணும். யார் சொன்னது? யார் சொன்னது? நம்மளை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் பத்தி தெரியல. வர அன்பால ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு கேட்டால் தெரியல. அதான் கத்தோலிக்க திருச்சபை, அதான் நானும் தான் இருக்கிறேன். நான் ஃபாதர் பார்த்தீங்களா, அன்பால நம்ம எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அவன் எழுதியிருக்கிறான். அந்த ஆளு நம்முடைய தியாலஜி. நாம் பல நேரங்களில் பிரியமானவர்களே சாத்திர சம்பிரதாயங்களை பிடித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சாத்திர சம்பிரதாயங்களை பிடித்துக் கொள்கிறோம், இறையலை மறந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நான் நற்கருணை ஆராதனையிலே கூட சொன்னேன், நாம் நிறைய உடைகளை கிழித்து கொண்டு வருகிறோம், இதயத்தை மறந்து விடுகிறோம். உடைகளை கிழிக்கிறோம், சூப்பரா அப்படி நீட்டாக பண்ணுறோம், பயங்கரமா பர்ஃபெக்டா. நம்முடைய போல யாரும் செய்ய முடியாது. எல்லாம் ப்ரோக்ராம் எடுத்துக்கொள்ளுங்க, பர்ஃபெக்டா செய்வோம். என்ன பிரயோஜனம்? நல்ல தேர் அலங்கரிப்போம், பயங்கரமா அலங்கரிப்போம், பூசை நடந்துருக்கோம், தேர் அலங்கரிச்சிருப்போம் திருவிழா டைம்ல. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் நற்செய்திக்குள்ள இதை கனெக்ட் பண்றேன். பாருங்க, லேவி புனித மத்தியேயு ஆண்டவர் அழைத்த உடனே, நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அழைத்த உடனே தனக்கு சொந்தமான வேலையை, நிறைய சம்பளம், நிறைய காசு சம்பாதிக்கிற அந்த வேலையை உதறிவிட்டு தள்ளிவிட்டு இதயத்தை மாற்றிக்கொள்ள ஆண்டவரை தேடி ஓடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? லேவி அந்த சுங்கசாவடியில் உட்காந்து வரி தண்டுபவர் எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? நீ நான் விட்டு வருவோம் அவர் வேலையை, ஆண்டருக்கா நற்செய்தி பறைசாட்டணும் அப்படின்னு, வாங்கப்பா வாங்க, லே பிரீச்சர்ஸ் குரூப்பில் சேரணும், வாங்க கரிஸ்மாட்டிக் குரூப்பில் வாங்க அப்படி என்ன வருமா? வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இதை பண்ணணும், என்ன வருமா? ஆனால் புனித மத்தியேயு லேவி அவர்கள் ஆண்டவர் என் பின்பற்றி வா என்று அழைத்த உடனே உடனடியாகவே ஓடுகிறார். இப்போ நான் சொல்ல போறேன் இறை வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் இந்த வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். இறைவனுக்கு
இன்று என்று சொல், சாத்தானுக்கு நாளை என்று சொல். மடிமாக அறிவிக்கிறேன். இறைவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்று என்று சொல், சாத்தானுக்கு நாளை என்று சொல். தள்ளி போடாதே. ஆண்டவர் சொல்கிறார், தள்ளி போடாத, பார்த்துக்கலாம் சொல்லாத. இந்த தவ காலத்தில் அதை தான் பின்பற்றினோம். இன்னைக்கு நோன்பு இருக்க முடியல, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நோன்பு இரு, இன்னைக்கு டயர்டாக இருக்குது, பைபிள் வாசிக்க முடியல, நாளைக்கு வாசிக்கலாம். கிடையாது, இன்னைக்கு வாசிக்கலாம். தள்ளி போடாதே. நீ நாளை என்று போடுகிறாய் என்றால் சாத்தானுக்கு பதில் சொல்கிறாய், இன்று என்று சொன்னாய் என்றால் இறைவனுக்கு பதில் சொல்கிறாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை வாசிக்கலாமா? இறைவார்த்தை வாசிக்கலாமா? சீராக்கின் ஞான புத்தகத்தில், சீராக்கின் ஞான புத்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. நான் சொல்லிட்டு சீக்கிரமா முடிச்சிடுறேன். சீராக் 2 இறைவார்த்தை. சீராக் ஞான புத்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை வாசிப்பீங்களா? நானே வாசிக்கிறேன். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே, நாள்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீயும் நானும் அழிந்து போகுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரிடம் திரும்பி செல்வதற்கு காலம் தாழ்த்தாதே, நாள்களை தள்ளி போடாதே. அதான் சொன்ன, இறைவனுக்கு இன்று, சாத்தானுக்கு நாளை. அந்த வார்த்தை அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும். இறைவனுக்கு இன்று, சாத்தானுக்கு நாளை. நாள்களை தள்ளி போடாதே, இறைவனிடம் திரும்பி வருவதற்கு காலம் தாழ்த்தாதே. அதே போல 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன். சாரி, என் கடவுள் கூறுகிறார், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு. இன்றே மீட்பு. நாளை போடாத. நாளை இருப்புமா? நான் இருப்பேனா? தெரியல. நாளை எப்படி வாழ்க்கை மாறும் தெரியல. நாளை எப்படி என் வாழ்வை நான் அமைக்க போகிறேன் தெரியல. இன்றே மீட்பு, இதே தகுந்த காலம். இதை தவிர வேறு ஒரு காலம் இல்லை. இன்று சரியான நேரம், இன்று சரியான நாள். தள்ளி போடாதே. இறைவனுக்கு இன்று என்று சொல், சாத்தானுக்கு நாளை என்று சொல். வாழ்வு சுகமாய் போகும், சுகமாய் மாறும். வாழ்வை இன்னும் ஆண்டவருடைய பக்கத்திலே நாம் எடுத்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகிய அருமையான சகோதர சகோதரி, இன்றைய நாளிலே சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நாம் சிலுவை பாதையை ஜெபிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு மீட்பே கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தார்னா உயிர்ப்பு கிடையாது. ஆண்டவர் தள்ளி போட்டிருந்தார் அப்படின்னா, கொஞ்சம் காலம் தாழ்த்திருந்தார் என்றால் அவர் இறைவனாக இருந்திருக்க முடியாது. ஆகவே இந்த நாள், இந்த திருப்பலியிலே சிறப்பாய் வேண்டுவோம், சிறப்பாய் மன்றாடுவோம். இறைவனுடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. அதை உணர்வோம், தயாரிப்போம், நம்மை மாற்றிக்கொள்வோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார்.
உறவுகள் உறவுகள் என்னிலுள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி வழியை ஏற்றருளவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரலைக்கு மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. பிரியமானங்களே, முழங்கால் படியிட்டு தூய ஆவியான இந்த பலிப்பீடத்திலே இறங்கி வருவதை நம்முடைய ஒவ்வொருடைய இதயத்தையும் இறைவன் ஊடுருவ தூய ஆவியான நம்மை குடிகொள்ள ஜெபிப்போமா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள்
எங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனைன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் திழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை இரு கரங்கள் விரித்து நம்முடைய மன்றாட்டுகளையும் இணைத்து இறைவா எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து நிவர்த்தி செய்து தாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வாம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தத்துவம் காது நம் நிலை வாழ்க்கை அழைத்து செல்வதாக. ஆமென். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் புகழ எனக்கு வரமருளும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள்
உம்மை வேண்டுகிறோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மர நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே மனமாறுதலை பற்றி தியானித்தோம். நாளை தினத்தில் பாவ மன்னிப்பு வழிபாடு, பாவ சங்கீர்த்தனம், பாவத்தை அறிக்கையிடுதல், இது போன்ற தலைப்பில் நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆகவே நாளை தினத்தில் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் பெறுங்கள். வாய்ப்பு கிடைப்பவர்கள் பயன்படுத்துங்கள். ஆண்டவரிடம் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவா என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் சிறப்பாக நாளை தினம் முழுவதும் ஜெபிக்கும்படியாக, நாம் மன்றாடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். இறுதி பாடல். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். கூரையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நான் தேடி, மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறைபொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நான் கொடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. குறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி. புத்திரசியாரின் மார்பு கவச ஜெபம். கிறிஸ்துவே, இன்று என்னை காத்தருளும். கிறிஸ்துவே, நீர் என்னுடனும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் மீதும் எனக்கு கீழும் எனக்கு மேலும் எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும்
நான் உறங்கும்போதும் நான் எழும்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களிலும், என்னை காண்கின்ற அனைத்து கண்களிலும், நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் சிறப்பாக இறந்த ஆன்மாக்களான வேளாங்கண்ணி 2வது வருடத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். மீளமாக இருதயமேரி தம்புராஜ் உடைய ஆண் விளைப்பாற்றுக்காக சிறப்பாக திருப்பலியில் ஜெபியுங்கள். மேலுமாக வீணா சிக்கோரா அவர்கள் நன்றி திருப்பலியாக திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குடும்பத்திற்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலுமாக இறந்த ஆன்மாக்களான அமலன் நாயகி ஜோசப் சேவியர் மற்றுமாக செலினா அமல தேவதாஸ் இவருடைய ஆண் விளைப்பாற்றுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பியருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவமுயற்சி எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 1-2 மற்றும் 11-18 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு
உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிக்கு பழிக்கு காரணமாகாதே. நானே ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடித்திருப்பவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நானே ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 46 முடிய. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் ஆட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூடப்படுவர். ஒரு 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, தன் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்.
நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வார்த்தையும் இன்றைய நற்செய்தியினுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக நம்முடைய அரியணையிலே வீற்றிருக்கிற போது அந்த நீதி தீர்ப்பை பற்றியும் நாம் சற்று பொறித்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் லேவியர் புத்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது அப்படின்ட்டு யாவே கடவுள் ஆணையிடுகிறார். நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் என்ன சொல்ல வேண்டும்? இந்த வார்த்தை மிக மிக ஆழமானது, மிகவும் அர்த்தமுள்ளது. நாம் கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கக்கூடாது. தூயோராக இருங்கள், எல்லாருமே தூய்மையாக இருக்கணும். ஏன்? படைத்த நான் தூயவனாக இருக்கிறேன். இந்த வார்த்தை மிக ஆழமானது, கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டியும் இன்றைய நாளில். இந்த தவக்காலத்தில் நிறைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே வருத்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். வருத்துவது நம்முடைய தூய்மைக்காக, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் வருத்து கொள்வது, நோன்பு இருப்பது அல்லது ஒரு சில உணவு முறைகளை தவிர்ப்பது எல்லாமே இறைவனுக்காக அல்ல, மாறாக இறைவனின் வழியாக நாம் தூய்மை பெறுவதற்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வல்லமையான இன்றைய நற்செய்தியில், செய்தீர்கள் செய்யவில்லை, நீங்கள் பேறு பெற்றவர்கள், இன்னொரு பக்கமாக சபிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை நாம் இன்றைய நாளில் சிந்திக்க வேண்டும். பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் தூய உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும், அல்லது சபிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவன் சொல்கிற வார்த்தையை கேளாமல் வாழ வேண்டும். எங்கே நான் இருக்கிறேன்? கேட்பதை போல நடிக்கிறேனா? அதுதான் மிக கொடூரமான ஒரு செயல். ஒன்று செய்யாமல் இருக்கலாம், செய்யலாம், அல்லது கேட்பதை போல நான் செய்கிறேன் என்பதை போல நடித்து கொண்டிருக்கிற வாழ்வுதான் மிக மோசமான ஒரு வாழ்வு. பல நேரங்களிலே நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று நடிக்கிறோம், இன்னொன்று நாம் வேறு வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், நீதி தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. மறவாதே மகனே மகளே, இருக்கிறது. பல நேரங்களில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இல்லை, இருக்கிற வாழ்வை அனுபவித்துக் கொள்வோம் என்று பல நேரங்களில் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, தீர்ப்பு இருக்கிறது. உரோமையர் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது, பாவத்தினுடைய கூலி சாவு என்கிறது.
ஆகவே நாம் அதை மறவாமல் இந்த வாழ்வை சரிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் திரு அவை அட்லீஸ்ட் மக்கள் இந்த தவக்காலத்திலாவது தங்களை மாற்றிக்கொள்வார்களா மாற்றிக்கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு ஆதங்கத்தில் திரு அவை அழகான ஒரு காலத்தை ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே இந்த திருப்பலியில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த தூய்மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த உண்மை வாய்மை நான் சரிவர பயன்படுத்துகிறேனா, அதை கடைபிடிக்கிறேனா, அதை புரிந்திருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்தவர்களாய் தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பலியாய் ஏற்பாய், உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். புண்படும் மனதின் துயர் தணிப்பாயமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க, படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க. உன்னில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சுவீங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி நீ காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. உமது ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்ட எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர் திழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, எவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர் தாம் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே, என் அன்பு தாயாக எந்நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் கிறிஸ்துவின் விழாவை நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்திரளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்திரளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள். ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்களையெல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க என் கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா. என் மனம் வருவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா.
அங்கு புன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா, இன்னருள் தருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.